Exercise 14.4. The following distribution gives the daily income of 50 workers of a factory. Daily income in the 100 to 120, 120 to 140, 140 to 160, 160 to 180, 180 to 200. Daily wages கொடுத்துருக்காங்க. Number of workers வந்து 12 workers வந்து 100 to 120 rupees வாங்குறாங்க. 14 workers வந்து 120 to 140. 8 workers வந்து 140 to 160 rupees. 6 workers 160 to 180 rupees வாங்குவாங்க. 10 workers 180 to 200 rupees வாங்குவாங்க. Convert the distribution above to the less than type. Okay, இந்த distribution less than type cumulative frequency மாற்ற சொல்கிறாங்க. And draw its logarithm. As usual நம்ம என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு கீவேர்ட் என்ன லெஸ் தென் டைப்புக்கு லெஸ் தென் தான். ஓகே, அது என்ன லிமிட் எடுப்போம், அப்பர் லிமிட் எடுப்போம். லெஸ் தென் டைப்புக்கு அப்பர் லிமிட். ஓகே, அப்பர் லிமிட் 120, இங்கே அப்பர் லிமிட் 140, 160, 180, 200. ஓகே, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும், அப்பர் லிமிட்னா அசெண்டிங் ஆர்டர் இல்லையா, லெஸ் தென் டைப்னா அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். ஸோ 12 + 40 26, 26 + 8 34, 34 + 8 40, 40 + 10 50. கோஆர்டினேட் எழுதிருச்சு, பாயிண்டாக எழுதிருச்சு. 120, 12, 140, 26, 140, 26, 160, 34, 180, 40, 200, 50. இதெல்லாம் எக்ஸு, இதெல்லாம் ஒய். ஓகே, இங்கே எழுதிச்சு. நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80, 100, 120, 10, 20 எழுத மாட்டோம். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம 100லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஈக்குவல் இன்டர்வல் வந்து 20, 20 இருக்குது. ஸோ 80, 100, 120 இதோடைய 1 சென்டிமீட்டருங்கிற எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டருங்கிறது நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா 20 எடுப்போம். 20 rupeesன்னு எடுப்போம். இதெல்லாம் ருப்பீஸ் இல்லையா, 20 rupees. டெய்லி இன்கம் அப்பர் லிமிட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ 0, 10, 20, 30, 40, 50, 60, 70லாம் இல்லை இல்லையா, மிஸ் ஆகிடுச்சு. அதுக்காக தான் இந்த ஜிக்ஸாக் போடுறோம். அதுக்கு பதிலாக இந்த ஜிக்ஸாக் அதை எழுதாமல் 80லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 80, 100, 120, 140, 160, 180, 200, 220, 240, 260 அப்படியே போகும். இங்கே இருக்க ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா 50 வரையும் தான் கிடைக்குது. நீங்கள் வந்து 10, 10 கூட எடுத்துக்கலாம், இல்லை 5, 5 கூட எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஸோ நான் இங்கே என்ன எடுத்தேன், 10, 10 எடுத்துருக்கேன். ஸோ ஒய் ஆக்சிஸ் வந்து 1 சென்டிமீட்டருங்கிறது 5 workersங்கிறது. இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு எழுதிக்கோங்க. இந்த சைடு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, இது அப்பர் லிமிட். அப்பர் லிமிட்டில் வந்து டெய்லி இன்கம் வரும், இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். இங்கே ஜிக்ஸாக் போட்டுக்கோங்க. இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். பாயிண்ட்ஸ் 120க்கு 12, 120க்கு இங்கே வந்து 2 2 தான் 1 இல்லையா, அப்போது இங்கே 10, 11, 12 பாயிண்ட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 140, 26, 140ல் 26, 25, 26. நெக்ஸ்ட்டு 34. ஓகே, 160, 34, 160, 30, 35க்கு முன்னாடி ஒரு 2 இதுக்கு முன்னாடி வச்சுருவோம், 34. தென் 180, 40, 180, 40. நெக்ஸ்ட்டு 200, 50, 200 ஜாயின் பண்ணுங்கள். 120லேருந்து தான் ஜாயின் பண்ணோம் இல்லையா. லெஸ் தென் 100 என்ன இருக்கும், 0 வரைக்கும் அது போட்டுக்கலாமா, லெஸ் தென் 100 0 போட்டுக்கலாம். ஓகே, லெஸ் தென் 100ங்கிறது 100 நம்ம வச்சோன்னா அதோட கம்மி இல்லையா, ஒன்றுமே இல்லை. அதனால 100, 0 கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லைன்னா இதுலேருந்தே விட்டுக்கோங்க, இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 120லேருந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, என்ன கேட்காவோ எத்தனை பாயிண்ட்ஸ், 1 2 3 4 5 1 2 3 4 5. இதுக்கு என்ன பேருன்னா லெஸ் தென் டைப், லெஸ் தென் டைப். ஓகே, சப்போஸ் இதுலேயே அவங்க என்ன கேட்குறாங்க, மீடியன் கேட்குறாங்க அப்படின்னா 50/2 என்ன 25 இல்லையா. லாஸ்ட் என்ன டோட்டல் வந்து 50, 50ல் by 2 பாதி,
பொசிஷன் தானே பை 2 என்ன வருதுன்னு பாருங்க. மிடில் வந்து 25 எங்கே வருது, இந்த இடத்துல வருது இல்லையா. இப்போ 25னா இந்த இடத்துல வரும் ஆன்சர். அப்போ இது கீழே எப்படி வரும். அப்படின்னா 120 140 அப்படின்னா இது என்னவா இருக்கும் அப்படின்னா 138. During the medical checkup of 35 students of the class, their weights were recorded as follows. Okay, less than typeன்னு ரெக்கார்ட் பண்ணுறாங்க. லெஸ் தென் டைப் அப்படின்னு வந்தாலே அங்கே என்ன கொடுத்துருப்பாங்க, cumulative frequency தான் கொடுத்துருப்பாங்க, அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயே இன்னொரு கொஷின், ட்ரா த லெஸ் தென் டைப் ஓகே for the given data. Hence, obtain the median weight from the graph and then verify the result by using the formula. வெரிஃபையும் பண்ண சொல்கிறாங்க, ஃபார்முலாவில் வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அதே லெஸ் தென் டைப் 38னா முதல்ல என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள், லெஸ் தென் டைப் பிலோ 38 கிளாஸ் இன்ட்ரோலோட எழுதியிருக்கோம். ஓகே, லெஸ் தென் 38னா பிலோ 38, 38 to 40 முதல்ல இந்த அப்பர் லிமிட்லாம் எழுதிக்கோங்க. இதோடைய அப்போ இதோட லோயர் லிமிட்டாக இருக்கும். 42னா இங்கே 42ஆக இருக்கும், இங்கே 44னா இங்கே 44ஆக இருக்கும், இங்கே 46, 48, 50 ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே cumulative ஃப்ரீக்வன்சியாக கொடுத்துருக்காங்க 0, 3, 5, 9, 14, 28, 32, 35. இப்போ நம்ம எழுதுகிற பாயிண்ட் கோஆர்டினேட் எப்படி எழுதுவோம், அப்பர் லிமிட் கமா சிஎஃப் இல்லையா. 38, 0, 40, 3, 42, 5, 44, 9, 46, 14, 48, 28, 50, 32, 32, 35. இதில் போய் டேரெக்டாகவே நம்ம கோஆர்டினேட் எழுதிடலாம். 36, 0, 40, 3, 42, 5, 44, 9, 46, 14, 48, 28, 50, 32, 52, 35ன்னு எழுதிடலாம். ஓகே, இங்கேயே நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சோம்னா ஃபார்முலா படி நம்மளுக்கு வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஃபார்முலாவில் நமக்கு எஃப் வேணும் இல்லையா, அதுக்காக இதில் என்ன பண்ணணும், 0 எழுதிக்கோங்க. 3, 5 - 3 சப்ட்ராக்ட் பண்ணி இங்கே எழுதுங்க. 5 - 3, 2. இந்த லிமிட்டில் 2 தான் இருக்கும் ஃப்ரீக்வன்சி. இந்த 42 to 49 லிமிட்டில் 4 தான் இருக்கும். 9 - 5, 4. 14 - 9, 5. 28 - 14, 14. 32 - 28, 4. 35 - 32, 3. ஓகே, ஃப்ரீக்வன்சி எழுதிக்கணும். இதில் என்ன பண்ணணும், n/2 யூஸ்வலாக குமுலேட்டிவில் என்ன பண்ணுவோம், n/2 35/2 மிடில் மோஸ்ட் பொசிஷன் பார்ப்போம். 17.5. இங்கே 17.5 எங்கே வருதுன்னா இங்கே வருது, 14க்கும் 28க்கும் நடுவில் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் என்ன இருக்கும்னா லிமிட் இருக்கும். நீங்கள் உடனே இது ப்ராக்கெட் போடாதீங்க, இது வந்து சிஎஃப், இதோ இங்கே இருக்குது எஃப். ஓகே, இங்கே இருக்குது எஃப், இது சிஎஃப். ஓகே, அப்போது மீடியம் கிளாஸ் வந்து 46, 48, லோயர் லிமிட் 46, கிளாஸ் இன்டர்வல் 2, எஃப் ஈக்குவல் டு 14, n/2 ஈக்குவல் டு 17.5, சிஎஃப்ங்கிறது 14. Formula L equal to L plus n/2 minus CF by F into C. 46 plus 17.5 minus 14 by 14 into 2. 17.5 minus 14 is 3.5 by 14. Get 2 tables 7 times 7 by 0.5 times. So 46.05 is 46.5. இங்கே நம்ம கிராஃப் பார்க்கலாம். கிராஃபில் பாயிண்ட்ஸில் பார்க்கலாம், இது அப்படியே எடுத்துக்கலாம். 36, 38, 0. 38, 0 அது அப்படியே தான் வரும். 40, 3. 40 இது 5, 5 இருக்குது இல்லையா, இப்போ 3ங்கிறது 6ல் வரணும். ஓகே, 42ங்கிறது 5, 42ங்கிறது 5.
நெக்ஸ்ட் 44ங்கிறது 9, 44ங்கிறது 9. இது லோயர் லிமிட் பார்த்தீங்கன்னா 38, 40, 42 அப்படின்னு வரணும். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 2ன்னு வரும். இப்போ ஆக்சிஸ் எடுக்கச்சு எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 2 kg, 1 cm 2 kg, ஒய் ஆக்சிஸ் 1 cm 5 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, 5 எடுத்துகிட்ருக்கோம். அதனால நெக்ஸ்ட்டு 46, 14, 46, 30, 40, 48, 28, 20, 25, 29, 28. Next 32, 50, 32, 50, 30, 30, 31, 32, 32. And then 52, 35, 52, 35. ஓகே, பாயிண்ட்டாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கு என்ன பேருன்னா less than type, more than type. ascending ஆர்டரில் இருந்துச்சுன்னா less than type. ஓகே, இதில் மீடியன் கேட்குறாங்க இல்லையா? மீடியன் எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம மிடில் மோஸ்ட் வேல்யூ 35, 35/2 எவ்வளோமா? 35/2 117.5. ஸோ 17.5 எங்கே வரும் அப்படின்னு சொன்னால் இங்கே 15, 16, 17, இந்த 0.5, இந்த டார்க் லைன் 17.5 இந்த இடத்துல. அடுத்து என்ன வரும்? 46ல வர 46.5. ஓகே, ஸோ என்ன ஆகுது? இந்த பாயிண்ட்டுக்கு இதுக்கும் நடுவில் இருக்கு. பார்த்தீங்கன்னா 46, இது 47, நடுவில் 47, இது 48, இதுக்கும் நடுவில் இருக்கு. ஓகே, 46.5. ஓகே, third question. The following table gives the production yield per hectare of wheat of 100 farms of a village. Production yield kg per hectare, number of farms 50 to 55 kilogram production yield பண்றாங்க per hectareக்கு 2 farms. 56 to 60 kg 8 farms, 60 to 65 kg 12 farms, 65 to 70 kg 24 farms, 70 to 75 38 farms, 75 to 80 16 farms. Question என்ன கேட்குறாங்கன்னா, change the distribution to a more than type distribution and draw its ogive. more than distributionனாலே நமக்கு என்ன வரணும்? லோயர் லிமிட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லோயர் லிமிட் எடுக்கணும்னு இருக்கணும். அடுத்தது வந்து நம்ம என்ன கீவேர்டு யூஸ் பண்ணணும்? மோர் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ண போகிறோம் கீவேர்டை. தேர்டு வந்து நம்மளுக்கு தெரியும் டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். cumulative frequency டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சிஏ எழுதிக்கோங்க, கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரீக்வன்சி. உடனே நம்ம என்ன பண்ணோம்? மோர் தென் டைப்னு எழுதுறோம் இல்லையா? மோர் தென் டைப்னாலே முதல்ல என்ன பண்ணுங்கள்? லோயர் லிமிட்ஸ் இருக்கிறத எழுதிக்கோங்க. 50, 55, 60, 65, 70, 75. அப்புறமா கீவேர்ட்ஸ் எழுதிக்கோங்க. அடுத்தது cumulative frequency பாட்டம் டு டாப். ஃபஸ்ட்டு 16 எழுதுங்க. 16 + 38 54, 54 + 24 78, 78 + 12 90, 90 + 8 98, 98 + 2 100. ஓகே, அதே மாதிரி எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் முதல்ல எல்லாமே இது கண்டுபிடிங்க. ஈக்குவல் டு 100 கண்டுபிடிங்க. ஓகே, 100 ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க? 100 எழுதுங்க. 100லேருந்து 2 மைனஸ் பண்ணுங்கள். 98,
98 minus 8 90, 90 minus 12 78, 78 minus 24 54, 54 minus 38 60. ஓகே, இந்த மாதிரி கூட வரும் ஆன்சர். இப்படியும் போடுங்க. ஈஸி. நமக்கு அடிஷன் தான் சின்ன வயசுலேருந்து ஃபஸ்ட் கற்றுக்கணும், அதுதான் ஈஸியாக இருக்கும். அடிஷன் வேலே போடுங்க. ஓகே, ஃப்ரம் பாட்டம் டு டாப். கோஆர்டினேட் எப்படி எழுதுவோம்? 50, 100, 55, 98, 60, 90, 65 to 78, 70, 54, 75, 60. ஓகே, ஓகேக்கு வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு 50, 100. 50 நமக்கு தெரியும் எப்படி வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 5 5. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5 5 இருக்கிறதுனால 5 5 எடுத்துக்கோங்க. 45 எப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இங்கே 50 to 55 இருக்கிறதுனால அப்படி எழுதிக்கோங்க. இங்கே ஏன் ஜிக்ஸாக் பண்ணுறவங்க நம்ம ஃப்ரம் தி பிகினிங் 0 to எடுக்கல. ஓகே, அதாவது 5 10 15 20 25லாம் எடுக்காமல் 45லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் ஜிக்ஸாக் போடுறோம். ஓகே, இது பேர் ஜிக்ஸாக். 45லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 45 50 55 60 65 70 75 80 85 90 அப்படி போயிட்டே இருக்குது. அதே மாதிரி வயசு 100 வரையும் இருக்கிறதுனால ஈஸி டு கால்குலேட். 10 20 30 எடுத்துக்கோம். ஒவ்வொரு சென்டிமீட்டரும் 10 10 கேஜிஸாக எடுத்துருக்கோம். இது கேஜஸ். இது வந்து லோயர் லிமிட்டு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கேஜஸ். இது வந்து ஃபார்ம்ஸ், நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸ். Okay, x-axis 1 cm equal to 5 kg per hectare. Y-axis 1 cm equal to 10 forms. எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 50 100. ஃபஸ்ட் x-axis 50, y-axis 100. பாயிண்ட் வைங்க. செகண்டு 55 98. 55 98. நமக்கு அப்படியே இதுவாக இருந்ததுன்னா உடனே ஸ்கேல் எடுத்துக்கோங்க. 55 98 98 அப்படின்னா இங்கே. ஓகே, அண்ட் தென் 60 90. 60 90 இங்கே வருது, இங்கே வருது. ஓகே, மார்க் பண்ணிக்கோங்க. 60 90. அண்ட் தென் 65 78. 70 எங்கே வருது? இங்கே. 78 இங்கே. 78. நெக்ஸ்ட்டு 70 to 55. 70 54. 70 54. 70 50 இங்கே இருக்கு 4. ஓகே, 54. 75 16. 75 16. டார்க் லைனுக்கு மேலே ஒரு லைன் 60. ஓகே, இப்போ ஜாயின் பண்ணுங்கள். ஃப்ரீ ஹேண்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? மீடியன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, மீடியன் எப்படி பண்ணுவோம்? ஆஃப் ஆஃப் டோட்டல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஓகே, டோட்டல் ஃப்ரீக்வன்சி வந்து 100, அதில் ஆஃப் வந்து 50. 50 கரெக்டாக எங்கே கட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. ஸோ 51 60 70. நமக்கு வந்து எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 71 வருது, ஒய் வந்து 50. இந்த பாயிண்ட். ஓகே, 50ல் இங்கே ட்ராப் டச் பண்ணிவிட்டு எந்த இடத்துல டச் ஆகுதோ அப்படியே ட்ராப் பண்ணுங்கள். ட்ராப் பண்ணிங்கன்னா எங்கே எக்ஸ் ஆக்சஸ் இன்டர்செப்ட் ஆகுதோ அதுதான் என்னது பாயிண்ட், அதுதான் மீடியன். இப்போ மீடியன்கிறது 71. இதுதான் 1. ஸோ 71 ஈக்குவல் டு மீடியன்.